இதற்கு முன்பு நிறைய தலைவர்கள் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்றேனே, சீமான் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக கத்திக்கிட்டே இருக்காப்புல. நெய்தல் படையெல்லாம் அமைப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதையெல்லாம் அவங்க காதிலே எடுத்துக்கல. ஏன் சமீபத்தில ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு சட்டசபையில தீர்மானமே நிறைவேற்றினாரு. அதற்கு கூட ரியாக்ட் பண்ணல. அப்பயே ஏகேடி அதிபரா தான் இருக்காரு. அப்ப கூட பெருசா ரியாக்ட் பண்ணல. விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு பதில் கொடுக்க வேண்டிய சூழல் ஏன் அமைது அப்படின்னா, தமிழ்நாட்டு அளவுல மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி, மக்கள் படை கொண்ட ஒரு இயக்கம், ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். ஒருவேளை ஏகேடி 2011 நாகப்பட்டினத்தில் பேசின தளபதி விஜய் அவர்களோட பேச்சுக்கள் பார்த்திருப்பாரான்னு தெரியல. தேர்தல் கட்சியாக மாறிய பிறகு தளபதி விஜய் அவர்கள் தீர்வுக்கான ஒரு செயல் திட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா 2011 பேச்சு பார்த்திருந்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்த சூழல்ல, அன்றைக்கு இருந்த கொதிப்புல இலங்கையை சரமாரியா விமர்சிச்சிருப்பாரு. அதே போல பிரதமராக இருக்கட்டும், தமிழ்நாட்டு அளவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், கடுமையான விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. இதற்கு தீர்வு எட்டப்படலை அப்படின்ட்டு கடுமையா விமர்சனம் பண்ணியிருப்பார். இதெல்லாம் பார்த்திருப்பாரு, ஒருவேளை பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது.